ஹாய் வியூவர்ஸ், ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லோடைய 2வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ராஜஸ்தான் ராயல்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து மோதுறாங்க. மார்ச் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மார்ச் 23ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 5-8 காம்பினேஷன், அதாவது புதனும் சனியும் சேர்ந்த காம்பினேஷன். புதனும் சனியும் சேர்ந்தால் யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா, சூரியனை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து இருக்கும். கேதுவை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அவரேஜாக மைனஸாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கையில் ஃபஸ்ட்டு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா அவர் வந்து ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து டிராவிஸ் ஹெட் அவர் வந்து ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து இஷான் கிஷன் அவர் வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி அவரும் வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து என்ரிச் கிளாசன் வந்து ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கும். அடுத்து அபினவ் மனோகர் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து டபிள்யூ முல்டர் பவுலிங் போகிறப்போ ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பேட் கமின்ஸ் வந்து 1லேருந்து 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து ஹர்ஷல் பட்டேல் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து முகமது சமி அவரும் வந்து ஒரு 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக வந்து ராகுல் சாகர் அவர் வந்து பார்த்தோன்னா 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து இம்பாக்ட் பிளேயர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா சிம்ரஜித் சிங்கும் சச்சின் பேபி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சிம்ரஜித் சிங் வந்து இம்பாக்டாக வந்து வந்தாருன்னா ஒரு விக்கெட் வந்து எடுப்பார், அவ்வளோதான் வந்து எடுப்பார். பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. சச்சின் பேபி வந்தாருன்னா அவருக்கு ஆவரேஜ் தான் வந்துருக்கும். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கப்படுறது வந்து கிடையாது. அடுத்து ஆர்ஆர் டீமில் வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவருக்கு வந்து நல்லா இருக்கும். அவர் வந்து ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து சஞ்சு சாம்சன் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அதே நேரம் வந்தோடனே டக்கில் எதுவும் அவுட் ஆகிட்டு போகிற மாதிரி வந்து இருக்காது. ஒரு 20லேருந்து ஒரு 25 ரன்ஸ் கிட்ட வந்து அடிக்கலாம். ஒரு 25-30 ரன் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து நிதிஷ் ராணா எடுத்துட்டோமா அவர் ஒரு 20லேருந்து ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு தான் வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ரியான் பராக் வந்து இந்த டீமில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ரியான் பராக் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து த்ருவ் ஜுரல் அவரும் பார்த்தீங்கன்னா சாம்சன் எப்படியோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு, ஒரு மீடியமான பெர்ஃபார்மன்ஸு. அடுத்து சிம்ரான் ஹெட்மேயர் வந்து ஒரு 20 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து சுபம் துபே வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வனிண்டா அசரங்கா பவுலிங் போகிறப்போ 1லேருந்து 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மகேஷ் தீக்ஷனா 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சந்தீப் சர்மா வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஆர்ஆர் டீமில் இம்பாக்ட் பிளேயர்ஸ் வந்து பார்த்தோன்னா துஷார் தேஷ்பாண்டே அண்ட் குமார் கார்த்திகேயா வந்து கொடுத்துருக்காங்க. துஷார் தேஷ்பாண்டே டீமில் வந்தாருன்னா இம்பாக்டாக வந்தாருன்னா ஒரு விக்கெட் வந்து எடுப்பார். ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. அதே மாதிரி குமார் கார்த்திகேயா வந்தாருன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கும். இப்போ சன்ரைசர்ஸ்லையும் ராஜஸ்தான் ராயல்ஸ்லையும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், என்ரிச் கிளாசன், வியான் முல்டர், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், வனிண்டா அசரங்கா, ஜோஃபர் ஆர்ச்சர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இந்த இம்பேக்ட் பிளேயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்து கொண்டுட்டு வந்து வரலாம். ஏன்னா இப்போதைக்கு இம்பேக்டில் வந்து யார் வருவாங்க வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ தெரியாமல் வந்து அதை வந்து கொண்டு வர வேணாம். இந்த இம்பேக்ட் பிளேயர்ஸ் வந்து நான் வந்து டெலகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். அப்புறம் நான் இப்போ வந்து 11 பேர் வந்து ட்ரீம் டீம் பிளேயர்ஸாக வந்து கொடுத்துருக்கேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா என் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். 11 பிளேயர் தான் வந்து ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து கொடுப்பேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 பிளேயர்ஸுக்கு மேலே வந்து ட்ரீம் டீம் வந்து வந்துடுவாங்க. 10 பேர் கிட்ட கூட வருவாங்க. யாருமே எக்ஸாக்டாக 11 பிளேயர் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பேரோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்ப்பீங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 13, 14, 15, 16 பிளேயர் கிட்ட வந்து கொடுப்பாங்க. 16 பிளேயர்ஸை கொடுத்துட்டு இவங்கெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. 16 பேரை கொடுத்தா நீங்கள் வந்து எப்படி வந்து டீம் போடுவீங்க, யாரை எடுப்பீங்க, யாரை விடுவீங்க? ஸோ நான் என்றைக்குமே அதிகப்படி நான் ட்ரீம் டீம் பிளேயர்ஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா 11 பிளேயர்ஸ் தான் வந்து கொடுப்பேன். அது இல்லாமல் மித்த பிளேயர்ஸை வந்து நான் 22 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் வந்து சொல்லிடுவேன். அதை பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அப்படி 15 to 16 பேர் சொன்னால் அந்த மல்டிபிள் டீம்ஸ் போகிறவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஒரு டீம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போடுங்க. அந்த ஒரு டீம் போடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். அதனால நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 11 பேர் தான் வந்து ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து கொடுப்பேன். அதிக பிளேயர்ஸை கொடுத்துட்டு நான் கொடுத்ததில் 10 பேர் வந்துட்டாங்க, 9 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்ல வந்து மாட்டேன். நான் கொடுக்குறதே வந்து 11 பேர் தான் வந்து கொடுப்பேன். அதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா 7, 8 to 10 பிளேயர்ஸ் வரைக்கும் வந்து வருவாங்க. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அபிஷேக் சர்மா, ஹர்ஷல் பட்டேல்,
ரியான் பராக் இவங்க 3 பேரையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து போடலாம். வேற யாராச்சும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து கொடுங்க, ஆப்ஷன் கொடுன்னு வந்து கேட்டிங்கன்னா, மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்க வந்து கேட்டிங்கன்னா, என்ரிச் கிளாசன் அப்புறம் வந்து முகமது சமி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்டனுக்கு ஈக்குவலான பாயிண்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் நிறைய டீம் போடுறவங்க வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாம, நான் ட்ரீம் டீம் 11 பேர் வந்து குடுத்துருக்கேன். அத தாண்டி கொஞ்சம் நல்லா இருக்கவங்க வந்து பார்த்தோம்னா, ராகுல் சாகரும், தீக்ஷனா இவங்க 2 பேரும். இந்த ராகுல் சாகரும், தீக்ஷனாவும் ட்ரீம் டீம் கிட்ட வந்து ஒரு நெருக்கமான பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ட்ரீம் டீம் கூட வந்து வரலாம். இல்ல அந்த எட்ஜ்ல கூட மிஸ் ஆகலாம். அப்படி வந்து இருக்கு. ஸோ அவங்களையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். நெறைய டீம்ஸ் போடுறவங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டீங்கன்னா, ஒரு நல்ல பிரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்க. இப்ப நான் சொன்ன இந்த 22 பிளேயர்ஸ் இந்த பிளேயிங் 11 வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வெப்சைட்ல தான் வந்து எடுத்திருக்கேன். இது கரெக்ட்டா இருக்கும் பட்சத்தில நம்மளோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, அக்யூரசி பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து வரும். இதுல ஏதாவது ஒரு சில சின்ன சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா கூட பெருசா வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஒருவேளை நெறைய பேர் வந்து சேஞ்சஸ் வந்து ஆகுனா, இதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா வந்து கம்மியா வந்து வரும். 3:30 மணிக்கு அப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் லைனப்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா, நான் அத வந்து டெலகிராம் சேனல்ல வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ அத பார்க்குறதுக்கு மறந்துடாம டெலகிராம் சேனல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு.